மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகங்களை பற்றி இறைவன் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். தவறு என்று சொல்லுகிறார். இயற்கையோடு இணையாமல் நானும் ஒரு இயற்கையில் ஒரு அங்கம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இயற்கைக்கு மேலாக இருப்பவன் நான், இயற்கையிலிருந்து வித்தியாசப்பட்டவன் நான், இயற்கைக்கின் சிகரம் நான் என்ற பொய் வேதாந்தங்களை நாம் மனிதனை உசுப்பேற்றி விட்டு மனிதனை தனியாக பிரித்திருக்கிறோம். பிரிந்து செல்வதால் அனாதைகளாகி இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் அனாதைகள் யார் என்றால் மனிதர்கள் தான். ஏனென்றால் இயற்கையோடு நாம் இணையவில்லை. அதைத்தான் இறைவன் சுட்டி காட்டுகிறார். யோபு, நீ படைப்பிலே வந்து சேர். துன்பமும் இன்பமும் எல்லா உயிர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி உனக்கு மட்டும் நான் எக்ஸம்ஷன், விதிவிலக்கு எப்படி செய்ய முடியும்? நான் இந்த பிரபஞ்சத்திற்கு அடித்தளம் இருக்கின்ற பொழுது நீ இல்லையே, கிடையாதே. ஆனால் மனிதனை மையமாக கொண்ட வேதாந்தங்கள், இறைவன் மனிதனுக்கு எக்ஸப்ஷனல், சிறப்பான உரிமைகள் எதுவும் கிடையாது. படைப்பில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகள், பாம்புகள், பல்லிகள், கொசுக்கள், மரங்கள், மீன்கள், டைனோசோர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகள் தான் உங்களுக்கும் வழங்கப்படும். அவையும் பிறக்கின்றன, துன்பமடைகின்றன, இறக்கின்றன. அதே இலக்கணம் தான் மனிதர்களுக்கும். இதை புரிந்து கொண்டால் கட்டாயம் நீ இயற்கையோடு சேருகிறாய். இதை புரியாத தன்மையிலே நீ இயற்கையை விட்டு வெளியே இருக்கிறாய் என்று இறைவன் தெளிவாக யோபுவுக்கு விளக்குகின்றார்.